இன்றைக்கி ஒரு போக்கு உருவாயிருக்கு. என்னென்னா, சரி தலித் அல்லாதார் இருந்தால் ஏற்றுக்கலாம், அந்த போக்கு உருவாயிருக்கு. இதுவே மாற்றம்ன்ற நான் பிற்படுத்தப்பட்டோருக்குள்ளவே என் ஜாதியில் மட்டும்தான் பொண்ணு கொடுப்பேன் பொண்ணு எடுப்பேன்னு சொன்னவன் அதுலேயாவது ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கு. இதுவே ஒரு மாற்றம். இந்த மாற்றம் ஏன் இங்கே வரல, எந்த ஜாதியாக இருந்தானடா அப்படின்னு வரல அப்படின்னா உரையாடல்னு நடக்கலை. அந்த உரையாடலை நடத்துவதற்கான அமைப்புகள் இல்லை, ஜனநாயக சக்திகள் இல்லை. நீங்கள் தலித்து என்ஜிஓக்களை வச்சுக்கிட்டு தலித் இயக்கம் நடத்துகிறவங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, இந்த உரையாடல் நடத்த முடியாது. ஏன் நடத்த முடியாதுன்னா, இந்த உரையாடல் நடத்துவதற்கு யார் திரும்ப தேவை? 2 பேரும் இணக்கப்பட்டு வாழணுங்கிற அக்கறை உள்ளவர்கள் தான் தேவை. பிற்படுத்தப்பட்ட ஜாதி சங்கங்களுக்கு தலித்துகளோட இணையணுன்ற அக்கறை கிடையாது. தலித்து என்ஜிஓக்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் இணைன்ற அக்கறை இருக்காது. அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள உரையாடல் நடத்தி ஒன்றா சேர்ந்துருவாங்க நம்ம பார்க்க முடியும்? ஜாதி சங்கம் ஜாதி சங்கம் தான், அது எங்கே நடத்தினாலும் ஜாதி சங்கம் தான். ஜாதி சங்கங்களால் அந்த ஜாதிக்குள்ளவே இருக்கிற வர்க்க பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்புறம் எப்படி அந்த ஜாதியில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்த்து மற்ற ஜாதிகள்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா ராமதாஸ் ஜெயிச்சிருக்கணும். ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா, அந்த இளவரசன் திவ்யா பிரச்சனையை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க போய் பிற்படுத்தப்பட்டோர், அதாவது தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு கட்டினார். அப்படி இப்போ கட்டினாருனாக்கா இப்போ அவர் தானே கதாநாயகன் தமிழ்நாட்டுக்கு. ஜாதி வெறி பிடித்த தமிழகமெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் எழுதுகிறாங்கல்ல. அப்போ ஜாதி வெறி பிடித்த தமிழகத்துக்கு தலித் அல்லாதார் இயக்கம் கட்டின ராமதாஸ் தானே தலைவராக வந்திருக்கணும், அவர் தானே சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். ஏன் ஆகலை? அதெல்லாம் நடக்காது. அது அவருக்கும் தெரியும். அவரும் ஒரு அரசியல் காய் நகர்த்தினார். இப்போ கூட கிருஷ்ணசாமி சொல்கிறாரு இதெல்லாம் ராமதாஸ் தான் இதெல்லாம் காரணம்னு. சமூக அமைப்பு முறை இங்கே சிக்கலாக இருக்குது. சமூக அமைப்பு முறை சிக்கலாக இருக்குது. அந்த சமூக அமைப்பு முறை சாதிய சொத்துடைமையோடு இணைக்கப்பட்டிருக்குது. சாதிய சொத்துடைமை ஆண் ஆதிக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? சாதி அழிந்து கொண்டிருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சாதியை காப்பாற்றுவதற்காக அந்தந்த சாதியிலிருந்து ஆபத் பாண்டவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சாதியை காப்பாற்றுவதற்கு கொலையும் செய்வார்கள். அது ஒடுக்கப்படுபவனின் கொலையா ஒடுக்கப்படுகின்றவனின் கொலையாங்கிறது தான் இங்கே பார்க்கணும்.